செய்யலாம்? சூப்பரா இருக்கும். சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை லா 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 டு 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 டு. சின்ன சின்ன தோசை திங்க திங்க ஆசை சின்ன சின்ன தோசை லா 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 லா. ஏய் வெல்லவா பெருச்சனி மாதிரி கட்டில் கட்டில் விழுந்துட்டு இருக்கியா? என்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் துடைக்க வந்தியா? நீ துடைக்க வேற நேரமே கிடைக்கல. டாடி என்ன இது? கால் ரொம்ப கெட்டு போச்சு. டாடியோட சட்டை. சேலை வந்து முள்ளில விழுந்தாலும் முள்ளு வந்து சேலையில விழுந்தாலும் நஷ்டம் சேலைக்கு தான். என்னங்க இப்ப பெரிய மனுஷன் என்ன சொன்னீங்க? இல்ல ஃபாதர் சொன்னதுதான் நான் சொன்னேன். ஓஹோ, உங்களை தேடிக்கிட்டு யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்கு. பொண்ணா? எந்த பொண்ணு? ஒன்னா படிச்சீங்கன்னு சொன்னா ஒரே காலேஜ்லயா? ஆமா. அப்படின்னா ஒரே கிளாஸ்லயா? ஆமா, ஒரே கிளாஸ்ல தான். ஒரே கிளாஸ்ல மட்டும் இல்ல, ஒரே பெஞ்ச்ல கையும் கையும் மோதிக்கிற மாதிரி உட்கார்ந்துதான் நானும் ஆனந்தும் படிச்சோம். ஐயே, அதனால தான் என்ன காலேஜுக்கு போய் படிக்க கூடாதுன்னு சொன்னீங்களா? ஹாய். ஹாய். எங்க இப்படி? என்ன இப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? எங்க எஸ்டேட் இங்க தானே இருக்கு. நீ என்ன பாத்துட்டு இருக்க? போய் காபி எடுத்துட்டு வா. உட்காரு. நீ ஆளே மாறி போயிட்டியே. ரொம்ப அழகா இருக்க. இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. சும்மா சொல்லக்கூடாது. சாரியோட மாடர்ன் ட்ரெஸ் தான் உனக்கு நல்லா சூட். யார் இது? என்ன விஷயம்? அடிச்சி பாம்பு. இது வரைக்கும் இப்படி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருப்பாரா உன் டாடி? இந்த ட்ரெஸ்க்கு என்னடா குறைச்சல்? ஒரு குறைச்சலும் இல்ல. அப்போ ரிசர்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் முடிஞ்சு எத்தனையோ நாள் ஆச்சு. ஓஹோ, சரி இப்போ என்ன செய்யற? என்னத்த செய்வா? ஒரு டின்னு பவுடரை தேய்ச்சிக்கிட்டு ஆம்பளைங்களை தேடி அலையறா. அதானடா. ஐயோ, உங்களை ஒரு பார்ட்டி கூப்பிடத்தான் நான் இங்க வந்தேன். என்ன விஷயம்? நாளைக்கு என்னோட பர்த்டே. ஓஹோ. இரு, காபி சாப்பிட்டு போலாம். நோ தேங்க்ஸ். பார்ட்டிக்கு கண்டிப்பா நீங்க வரணும். நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஷூர், I'll be there. நான் நிச்சயமா வரேன். போவீங்க. உன் டாடி அந்த பார்ட்டிக்கு எப்படி போறாருன்னு நான் பாக்குறேன். ஐயோ, வந்துட்டானுங்க. நமக்கு என்ன ஆச்சு? அம்மா, அம்மு, அம்மு, அம்மு. என்னாச்சு? இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா? இல்ல. இல்லையா? ஒரு தடவை நடந்திருக்கு. பின்னையே இல்லைன்னு சொன்ன. அத அம்மா இப்பதானே சொல்லிச்சு. ஐயோ, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. இதுக்கு அருமையான மருந்து ஒண்ணு என்கிட்ட இருக்கு. அம்மு, ஒரு இரும்பு கம்பிய பழுக்க வச்சு உள்ளங்கால்ல வைக்கணும். அம்மு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய நல்லா அரைச்சு
குலு குலுன்னு அவ கண்ணில். ஐயோ நான் எங்க இருக்கேன்? எனக்கு இப்ப என்ன ஆச்சு? நீங்க பார்ட்டிக்கு போகலையா சார்? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. உங்க 2 பேரையும் கவனிச்சுக்கிறேன். சரி நேரமாச்சு, பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாங்களோ என்னமோ. வினு, இந்த ட்ரெஸ் அந்த அக்காக்கு பிடிக்கும்ல? தேங்க்யூ. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனால் முழிக்குதே அம்மு பொண்ணு. என்னடா யோசிக்கிற? இல்ல, கொஞ்ச நாளா டேடி போற போக்கே சரியில்லை. அம்மோட கதை கோயந்தா. அங்க போய் டேடி என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு இப்போ? பாரிஜாத பூவின் மனமும் கிரீடமும் அணிந்த கந்தர்வன். இவன் கந்தர்வன் இல்ல, கங்காதரன். கேடி லிஸ்ட்ல முதல் ஆள் இவன் தான். கேடியா இருந்தாலும் கங்காதரனுக்கு என்ன பிடிச்சிருக்கு? வரதட்சணையா 5 பைசா கூட வேணான்ட்டாரு அவரு. என்ன சொன்ன? அவரா? இவனை நீ கட்டிக்கிட்டா உனக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்க தான் நேரமே இருக்கும். நீங்க மனசு வச்சீங்கன்னா அவரை திருத்த முடியும்னு எனக்கு தெரியும். 4 பேர் 4 விதமா பேசுறதுக்கு முன்ன அம்மாவோட கல்யாணத்தை நடத்தி ஆகணும். எனக்கு அதுக்கப்புறம் தான் நிம்மதி. நான் என்ன சொல்ல வரேன்னா வினு, அதுக்காக அவசரப்பட்டு ஒரு அயோக்கியம் கையில ஒப்படைக்கணுமா? இவளுக்கு என்ன குறைச்சல்? அழகில்ல, அறிவில்ல, என்ன இல்ல கிட்ட? என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? தலையெழுத்து நல்லா இருக்கணும்ல. அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரும். அதுக்குள்ள அவசரப்பட்டா இப்படி. ஒருவேளை வேற நல்ல மாப்பிள்ளை கிடைச்சாலும் கிடைக்கலாம், யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கு தெரியும், ஆனா அது ஒரு மனசு விட்டு சொல்லணும். ஓஹோ, அப்ப அதான் விஷயமா? சரி, பெரியவரோட முடிவு அதானா? அப்படியே நடக்கட்டும். எப்படியும் உன்னை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும்ல சார். என்னையா இந்த விஷயம் இருக்கா? ஒரு விஷயமும் வாங்க கூடாதுன்னு தான் சொல்லிட்டீங்களே. ஆனா அது இல்லையா, ஏதாவது டிபார்ட்மெண்ட் விஷயம் இருக்கான்னு உன்னை கேட்டேன். உங்களுக்கு ஒரு போன் வந்திருந்துச்சு, அதை சொல்லத்தான் நான் இங்க இப்ப வந்தேன். எஸ்பி சார் போன் பண்ணாரு, நீங்க ரொம்ப அர்ஜென்ட்டா அவரை போய் பார்க்கணுமா. சிடம். தேங்க்யூ சார். மிகவும் முக்கியமான ஒரு பொறுப்பை ஒப்படைக்கத்தான் நான் உங்களை வர சொன்னேன். சார், தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்த ஒரு குற்றவாளி தப்பிச்சு போயிட்டான். அவன் பேர் ஆண்டனி. பேப்பர்ல படிச்சேன் சார். அவன் தப்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் அவனை நம்மளால பிடிக்க முடியல. அவனை பிடிக்கலைன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அது வெக்கக்கேடு. எஸ் சார். அதனால இந்த வேலையை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அந்த ஆளை பத்தி உள்ள கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு. நீங்க கடமை தவறாம இதை செய்வீங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ சார். I'll do my best. James Anthony, arrested 3rd September 1986. Father Samuel. அப்படின்னா 7 வருஷம். குட் நைட். நீங்க பின்னாடி போங்க. கர்த்தாவே, நீ உடனே மலைப்பாறை பங்களாவுக்கு போயிடு. நான் எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன். போ சீக்கிரம். என்ன என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? ஆண்டனி எங்க ஃபாதர்? எந்த ஆண்டனி? தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி தப்பிச்சு வந்தான்ல, அந்த ஆண்டனி. எனக்கு தெரியாது.
நீங்க என்கிட்ட வழக்க ஒப்படைச்ச வினுவோட அப்பா ஆண்டனி தெரியாது? அவனை தான் கேட்டேன். வினு என்கிட்ட ஒப்படைச்சப்போ ஆண்டனி பத்தி சொல்லாம இருந்தது அந்த குழந்தையோட நன்மைக்காக தாங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்போ அந்த குற்றவாளியை நீங்க மறைச்சு வச்சிருக்கிறதா ஏன்னு புரியல. நீங்க இப்ப என் கூட ஒத்து வச்சீங்கன்னா உங்களை காப்பாத்த நல்ல முடியும். ஒரு போலீஸ் ஆபீசர் உட்பட 2 பேரை கொலை பண்ணவன் இப்ப நீங்க செஞ்சிட்டு இருக்கிறது அதோட பெரிய குற்றம். தெரியும். சட்டத்தோட முன்னால நான் குற்றவாளி தான். ஆனா கர்த்தரோட முன்னாலே நான் குற்றவாளி இல்ல. ஃபாதர், நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். அவனுக்கு கடைசியா ஒரு ஆசை இருக்கு. வினு முதல் அப்பம் வாங்கி சாப்பிடுறத அவன் பார்க்கணும். அதை பார்த்துட்டா அவனாவே சரண்டர் ஆயிடுவான். இல்ல, வினு அவன் பார்க்க கூட நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு கிரிமினல் தான் அப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஆனந்த், அவன் பிறவியிலே ஒரு கிரிமினல் இல்ல. நீங்க சொன்ன போலீஸ் ஆபீசரும் சேர்ந்துதான் அவனை கிரிமினல் ஆக்குனாங்க. நீங்க அவன் செஞ்சது நியாயம்னு இப்ப சொல்ல போறீங்களா? இல்ல, அவன் செஞ்சது தவறுதான் எனக்கு தெரியும். அப்ப அவன் நிலைமையில யார் இருந்தாலும் அதைத்தான் செய்வாங்க. எனக்கு அதெல்லாம் தெரிய வேண்டாம். தெரிஞ்சுக்கணும். அவனை பத்தி எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இயேசுவே, இவரின் பாவங்களை மன்னிப்பீராக. நான் சிகரெட்டு பிடிக்கிறதில்ல, சாராயம் குடிக்கிறதில்ல, பொண்டாட்டியை தவிர வேற பொண்ணோட முகத்துல கூட முடிச்சதில்ல. என்னை விட நல்ல மனுஷன் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டான். என்ன, உன் பேரை புண்ணியவாங்களோட லிஸ்ட்ல சேர்க்கணும்னு சொல்ல வர்றியா? இல்ல ஃபாதர், நான் இவ்வளவு நல்லவனா இருந்தோம் எனக்கு ஒரு வேலை கிடைக்கலையே. ஏய், இது பாவ மன்னிப்பு மேடை, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இல்ல. இதெல்லாம் எனக்கும் தெரியும் ஃபாதர். இப்போ இதை நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றது? நீ ஒரு வேலை செய். 30 நாள் விடாம வந்து மாதாவை தரிசனம் பண்ணிட்டு போ. ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். பரமண்டலங்களிலே இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே இருக்குமா போல் பூலோகத்தில் இருக்கும். இந்தாங்க. அதங்க வை. வாயும் வயிறுமா இருந்துகிட்டு இதையெல்லாம் யார் உன்னை செய்ய சொன்னா? போய் ரெஸ்ட் எடுத்துக்க. இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். போ போ. அம்மா ஆலிஸ், இங்க வாமா. வா. இது எத்தனை? 8வது மாசம். இந்த சமயத்துல தான் பொண்ணுங்க உடம்பு வளைஞ்சு வேலை செய்யணும். அப்பதான் சுகப்பிரசவம் ஆகும். இப்ப உள்ள பசங்களுக்கு இதெல்லாம் சொன்னா தெரியுமா? குரங்கு பசங்க. அவங்க பொண்டாட்டிங்களை கீழையும் விட மாட்டாங்க, தலையிலையும் வச்சுக்க மாட்டாங்க. ஒரே தொல்லைதான். என்ன இருந்தாலும் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட இந்த ஆண்டனி நல்ல பையன். நீ ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கம்மா. ஐயோ பாட்டி, இந்தாங்க மாவு. காசு காசு இந்த. இனி மாவரைக்கு நீங்க இங்க வர வேண்டாம். நானே அங்க வந்து அரிசியை வாங்கி அரைச்சு கொண்டாந்து கொடுத்துறேன். சரிதானே? போங்க போங்க போங்க. நான் போயிட்டு வரேம்மா. இங்க வா. இங்க நில்லு, பேசாத. என்னது இதெல்லாம்? ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே பொறுக்காத இந்த கேள்வியோட கண்ணுக்கு. உப்பு எங்க? உப்பு இங்க இருக்கு. உப்பு உப்பு. பேசாத, நான் மட்டும் தான் பேசணும். கேள்வி கண்ணு, கொள்ளி கண்ணு, பேய் கண்ணு, அந்த கண்ணு, துப்பு துப்பு துப்பு. பாத்தியா வெடிக்கிறத? பாத்தியா கேள்வி கண்ணு வெடிக்கிறது? பாத்தியா? என்ன கரீம் பாய் உன்னை அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னார். சீக்கிரம் வா. முடிக்கணும்னு கரீம் பாய் மனசு வச்சா முடிப்பான், முடிச்சே தீருவான். அதை செய்ய துணையா வர்றதுக்கு என் நண்பர்கள் கூடவே இருப்பாங்க. என்ன மன்னிச்சிருங்க சார், நான் பழைய ஆண்டனி இல்ல. இப்ப நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்கே, அதை இழக்கிறதுக்கு என்னால முடியாது சார். ஆண்டனி, வாழணும்னா லட்சாதிபதியா வாழணும். ஒரு கிரைண்டர் மிஷினை வச்சுக்கிட்டு மாவரைச்சு கிடைக்கிற காசை வச்சு நீ என்ன செய்ய போற? எனக்கு ஒன்றும் பெரிய ஆசைகள்லாம் இல்லை சார். சோ தென் நம்ம 2 பேருக்குள்ள தொடர்போட கடைசி கேமா இந்த கரீம் பாய்க்காக இன்னைக்கு நீ இதை செய்யற. இல்ல சார், என்னால இதை செய்ய முடியாது. செய்யணும், செஞ்சே தீரணும். முடியாது. என்ன பயமுறுத்தி பணிய வைக்க முடியாது. உங்களுக்காக எத்தனையோ கொள்ளைகளையும் கொலைகளையும் செஞ்சவன் தான் இந்த ஆண்டனி. ஆனா இப்ப நான் வாழ ஆசைப்படுறேன். எனக்காக இல்ல, என் ஆலிஸ்காகவும் அவ வயித்துல வளர என் குழந்தைக்காகவும் தான். வர்றேன். ஆண்டனி, ஆண்டனி ஒரு தடவை சொன்னா அது சொன்னதுதான்.
எங்கடி ஆண்டனி? அவர் இங்க இல்ல. அவங்க இல்லையா? அலிஸ் உன்னை ஆண் குழந்தை. அலிஸ் அந்த எஸ்ஐ இங்க வந்தப்பவே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. கரீம்பாயோட ஆளி அந்த எஸ்ஐ. சத்தம் கேட்டுதான் நான் இங்க ஓடி வந்தேன். எல்லாம் கரீம்பாயோட வேலை தான். குழந்தையாவது உசுரோட விட்டாங்களே. எல்லாமே இப்படி கொண்டு குழந்தையை கொடுமா. நான் திரும்பி வருவேன் ஃபாதர். என் குழந்தை நான் திரும்பி வருவேன் ஃபாதர். என் குழந்தை நான் திரும்பி வருவேன். 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 ஆனந்த்,
போயிட்டு வர. இதோ வரேன். ஓஹோ, இப்ப நீங்க குடிக்க வேற ஆரம்பிச்சிட்டீங்களா? என் மகன் எங்க? வினுகண்ணா. அவன் தூங்கிட்டான். தூங்கிட்டானா? நான் வரதுக்கு முன்னாடி தூங்க மாட்டானே. வினுகண்ணா. ஐயே, சிகரெட்டை திருப்பி வச்சிருக்கீங்க. எனக்கு தெரியும். வினுகண்ணா. என்னாச்சு இருக்கா? வினு. வினு, ஏதாவது பேசணும்னா விடிஞ்சதும் பேசினா போச்சு. அவன் தூங்கட்டும், தயவு செஞ்சு எழுப்பாதீங்க. அவுட். வினுகண்ணா. வினுகண்ணா. வினு. வினுகண்ணா. டாடியா? ஏன் டாடி லேட்டு? இப்ப நீ என்ன கேட்ட? இன்னொரு தடவை கேளு. ஏன் லேட் ஆச்சு? அது இல்ல, இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி கேளு. ஏன் டாடி லேட்டு? டாடி. ராத்திரி 1:30 மணிக்கு குடிச்சிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கிற புள்ளை எழுப்பி கேட்கிற கேள்வி அது? உனக்கு டாடியை பிடிச்சிருக்குல்ல? சொல்லு. எனக்கும் பிடிச்சிருக்கு, அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு. சரிதானா? அவளை பத்தி யாருடா அப்ப கேட்டா? போ சொல்லு. உனக்கு இந்த டாடியை பிடிச்சிருக்கா சொல்லு. அதான் எனக்கு தெரியணும். எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. சத்தியமா? சத்தியமா. சரி, நீங்க போய் தூங்குங்க. நாளைக்கு உன் சொந்த டாடி வந்தா இல்ல வரமாட்டாரு. அப்படி வந்தா நீ என்ன மறந்துடுயா வினு? யாருமே இல்லாத பாவம் அந்த டாடியை விட்டு நீ போயிடுவியா? போவ? நாளைக்கு உன் டாடி கல்யாணம் செஞ்சுக்கிட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டா உன்னை விட்டு போயிடுவாரா? உன் மேல வச்சிருக்கிற பாசம் குறையுமான்னு கேளுடா. குறையுமா? இல்ல. அதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். போலீஸ் அடி எப்படி இருக்கணும் உனக்கு தெரியும்? நல்லதுக்கு காலம். வினுகண்ணா, இங்க பாரு. ஒருவேளை உன் சொந்த அப்பா உன்னை பார்க்க வந்து நான் சம்மதிக்கலன்னு வச்சுக்க, அதுக்காக நீ என்ன வெறுப்பியா? மாட்டேன். ஆனா நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்? நீங்க நல்ல டாடி. அம்மோ, ஃபாதர் உன்னை சீக்கிரம் சர்ச்சுக்கு வர சொன்னாரு. நான் உடனே வரேன். ஃபாதர் கிட்ட சொல்லுங்க. சீக்கிரம் வா. வினோ, சீக்கிரமா போலாம். என்ன உனக்கு இங்க என்ன வேலை? நான் ஃபாதரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? அத நான் ஃபாதர் கிட்டயே சொல்லிக்கிறேன். பெரிய தொல்லை இந்த ஆளோட.
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி அனுப்பத்தான் நான் இங்க வர சொன்னேன். நான் வெளியே வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன். என்னங்க ஃபாதர்? வேணுவோட அப்பா ஆண்டனி இந்த ஊர்ல தான் இருக்கான். அம்மோ, நீ அவன்கிட்ட போய் சொல்லு, அவனுடைய கடைசி ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறது நடக்காத காரியம். அவன் இப்போ மலைப்பாறையில் இருக்கிற பாரடஜ பங்களாவில் இருக்கான். ஐயோ, ஹலோ, எதுக்காக ஓடி வர? ஒண்ணுல. ஆ, வேண்டாம், வராத, கிட்ட வராத, வேண்டாம், சுட்டுடுவேன், கிட்ட வராத, கொன்னுடுவேன், கிட்ட வராத. இல்ல, என்னால அது முடியாது. என் மகனுக்கு அடைக்கலம் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை கொல்றதுக்கு என்னால முடியாது சார். விலங்க மாற்றத்துக்கு முன்ன நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என் மகனை நான் ஒரு தடவை பார்க்கணும். சாக போற என்னோட கடைசி ஆசை சார் இது. ஒரு போலீஸ் ஆபீசரான என்னால இதை அனுமதிக்க முடியாது. நம்பிக்கை வச்சு இந்த வேலையை என்கிட்ட ஒப்படைச்ச அதிகாரிகள் முன்னாடி நான் தள்ளக்குனிய தயாரா இல்ல. வா சார், என் இடத்துல இருந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிறந்து துடிச்சுக்கிட்டு இருந்த என் குழந்தையோட முகத்தை கூட சரியா பாக்குற அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கல. அந்த அதிர்ஷ்டம் இப்ப கூட கிடைக்காதா? கிடைக்காது. நீ உன் குழந்தை மேல கொஞ்சமாவது பாசம் வச்சிருந்தா அந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன். நில்லுங்க, எனக்கு தெரியும் நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு. நான் அவனை பார்த்தா அவனுக்கு உங்ககிட்ட இருக்க பாசம் குறைஞ்சிருமோன்னு நீங்க பயப்படுறீங்க. எஸ், அதான் சார் உண்மை. இப்ப நீங்க அவங்கிட்ட இருந்து மறைச்சாலும் அவன் தெரிஞ்சுக்குவான். அவன் அப்பனோட கடைசி ஆசையை கூட நிறைவேற்றி வைக்காத ஆளு நீங்க தான். அவன் உங்களை வெறுப்பான். வீணு உங்களை வெறுப்பான்னு சும்மா ஒரு வார்த்தை சொன்னதுக்கே அதை உங்களால தாங்க முடியல இல்ல? நான் உயிருக்குயிரா நேசிச்ச என் மனைவி அவங்க அரக்கத்தனமா கொன்னப்போ என் மனசு எந்த அளவுக்கு துடிச்சிருக்குன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா?
என் மகனை நான் பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களே, அந்த அளவுக்கு நான் கொடூரமானவனா? உங்க வேலையை எதுக்காக இப்ப ராஜினாமா பண்றீங்க? சார், என் டியூட்டியை சரிவர செய்யறதுக்கு என்னால முடியல. இனி இந்த வேலையில இருக்கிறதுக்கு எனக்கு யோகிதை இல்லை. சாரி சார். அதங்க வை. நீ எதுக்கு இங்க வந்த? கொள்ளை அடிக்கிறதுக்கா? நான் சிஐயோட மகன், போய் சொல்லாத. முகத்துல ஒரு திருட்டு களை தெரியுது. பாப்பா. வினு, ஏன் எதுக்கு அவரை போக சொல்ற? எவனோட பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? தெரியுமா? யாரோட? டேடியோட ஃப்ரெண்டுனா? சாரி. அவன் கோச்சிட்டான் போல இருக்கு. நான் ஒண்ணுமே சொல்றதில்ல. என் முகம் கொஞ்சம் மாறினா கூட அவனால தாங்க முடியாது. நான் அவனை சமாதானப்படுத்திட்டு வரேன். அம்மு, இவர் கொஞ்சம் ரூபா காட்டு. என்ன பெரியவரே, கோவமா? அதான் நான் சாரி சொல்லிட்டேன்ல. அது அந்த அங்கிள் ரொம்ப பாவம். பாவம்னு சொன்னா? பாவம்னு சொன்னா வா சொல்றேன். என்ன? அந்த அங்கிளுக்கு யாருமே இல்ல. ஐயோ. இனிமே அந்த அங்கிள் போற வரைக்கும் எல்லா உதவியும் செய்ய வேண்டியது நீதான். அந்த அம்மு கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. உன்கிட்ட சொன்னா எல்லாத்தையும் நீ கரெக்டா செய்வேன் இல்ல? நான் கவனிச்சுக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்டுனா எனக்கும் ஃப்ரெண்டு தானே. சரி, போய் என் ஃப்ரெண்டை கவனிச்சுக்க. நான் போய் ஃபாதரை பார்த்துட்டு வரேன்.